தொழில், என்னுடைய ஜாப், என்னுடைய மினிஸ்ட்ரி, என்னுடைய தெய்வீக காரியங்கள் தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யுங்கள். செக் யுவர்செல்ஸ். உங்களை நீங்களே ஆய்வுக்குட்படுத்துங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டிகளே, ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய பாதை என் சித்தத்தை மையப்படுத்தி இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா என்பதை ஆய்வுக்குட்படுத்தி பாருங்கள், யோசித்து பாருங்கள். இயேசு இந்த பூமியிலே அவதரித்தது பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படி. இந்த பூமியிலே அவர் பிறந்தது தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி இந்த பூமியிலே வந்து அவதரித்தார். According Psalm chapter 40 verse number 7, Hebrew chapter 10 verse number 7, சங்கீதம் 47, எபிரேயர் 10:7 வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறபடி பிதாவுடைய சித்தம் செய்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக அவதரித்தார். அவர் பிறந்தது பிதாவுடைய சித்தத்தின்படி செய்வதற்காக. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சொன்னார், யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில், பிதாவினுடைய சித்தத்தின்படி அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே அதுதான் என்னுடைய போஜனம். எனக்கு ஒரு உணவு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அதுதான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய ஆகாரம். நம்முடைய ஆன்மா உயிரோடு வாழ்வதற்கு ஜெபம் ஒரு ஆக்சிஜன் மாதிரி. உணவு என்பது நாம் ஒவ்வொரு